கோடை காலை இரவு. ரவி வேலை முடிச்சுட்டு டவுனை தாண்டி இருக்கிற அந்த காட்டுப்பகுதி வழியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அந்த ரூட் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அன்னைக்கு காத்துல கூட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று உரசிக்கிட்டு இருட்டா நிழல் தந்துக்கிட்டு இருந்துச்சு. தூரத்துல நாய்கள் ஊளையிடுற சத்தம். மனசுக்குள்ள லைட்டா பயம் வந்தாலும் இதெல்லாம் பெருசா யோசிக்க கூடாதுன்னு அவனுக்கு அவனே தைரியம் சொல்லிக்கிட்டு நடந்தான். திடீர்னு மேலிருந்து ஒரு பெரிய கருப்பு உருவம் அவன் மேல விழுந்துச்சு. தலையில பலமா அடிபட்டு கீழே விழுந்த ரவிக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே அவன் மூஞ்சிக்கு நேரா 2 சிவப்பு கண்கள் பளபளத்துச்சு. அந்த உருவத்தோட சில்லுன்னு இருந்த மூச்சு காத்து அவன் கழுத்துல பட்டுச்சு. கத்தணும்னு நினைச்சான், ஆனா குரல் வரவே இல்லை. அடுத்த செகண்ட் ரொம்ப ஷார்ப்பான பற்கள் அவன் கழுத்துல இறங்குச்சு. ரத்தத்தை உறிஞ்சுற அந்த வலி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. உடம்பெல்லாம் அப்படியே வீக் ஆயிடுச்சு. அந்த உருவம் இன்னும் ஆழமா கடிக்க ட்ரை பண்ணப்ப கரெக்டா ஈஸ்ட் சைட்ல இருந்து சூரியனோட முதல் வெளிச்சம் மரங்களுக்கு நடுவுல வந்துச்சு. அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த உருவம் கொடூரமா கத்திக்கிட்டே இருட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிடுச்சு. ரவி அப்படியே மயங்கிட்டான். அடுத்த நாள் காலையில உசுரோட எழுந்திருச்சாலும் அவனோட வாழ்க்கை முன்ன மாதிரி இல்லை. கழுத்துல 2 பற்கள் ஆழமா குத்தின காயம் இருந்துச்சு. முதல்ல இதெல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு தான் அவன் நினைச்சான். ஆனா பகல் டைம்ல அவனால அந்த வெயிலை தாங்கவே முடியல. உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. வெயில் பட்டாலே கண்ணு கூசிச்சு, ஸ்கின் எல்லாம் செவந்து போச்சு. அதனால வீட்டு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு எப்பவும் இருட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சான். இவனை பார்த்த வீட்டுக்காரங்க பையனுக்கு என்னமோ பெரிய உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நைட் ஆனதும் அவன் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. கும்மிருட்டுல கூட அவனால எல்லாமே கிளியரா பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தூரத்துல போற வண்டியோட சத்தம் கூட பக்கத்துல கேட்குற மாதிரி இருந்துச்சு. அவனோட பற்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூர்மையா மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் நைட் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தப்போ அவனோட கண்ணுல ஒரு சின்ன சிவப்பு கலர் லைட் தெரிஞ்சது. அந்த செகண்ட் அவனுக்குள்ள பயம் தொத்திக்கிச்சு. நம்ம மனுஷனா இல்லை வேற ஏதாவதா மாறிக்கிட்டே இருக்கோமான்னு அவனுக்குள்ளேயே ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. நாட்கள் இப்படியே போச்சு. நைட் ஆனா மட்டும் வெளியே போகணும்னு அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இருட்டு அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்துச்சு. ரத்தத்தோட வாசனை கூட ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அவனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த விஷயமெல்லாம் அவனையே ரொம்ப பயமுறுத்துச்சு. நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு அவன் மனசை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டான். ஒரு நாள் அவனை தாக்குன அந்த இடத்துக்கே திரும்ப போனான். அங்கே ஒரு பழைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கிறத கவனிச்சான். ஏதோ ஒன்று அவன் அங்கே கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங். குகைக்குள்ளே நுழைஞ்ச உடனே செம சில்லுன்னு காற்று மூஞ்சில பட்டுச்சு. செவத்துல எல்லாம் ஏதோ பழைய அடையாளங்கள், தரையில் காஞ்சு போன இரத்தக்கரைகள் இருந்துச்சு. அங்கே மறுபடியும் அந்த 2 சிவப்பு கண்களை பார்த்தான். நீ இன்னும் முழுசா மாறல, ஆனால் உன் ரத்தத்தில் இருட்டோட விதை விழுந்துடுச்சுன்னு அந்த உருவம் பார்த்து சிரிச்சிச்சு. அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ளே நீ முழுசா ஒரு ரத்த காட்டேரியா மாறிடுவேன்னு அது வார்னிங் கொடுத்துச்சு. அன்னையிலிருந்து ரவிக்கு ஒவ்வொரு நைட்டும் ஒரு பெரிய டெஸ்ட் மாதிரி தான். பசி பயங்கரமாக எடுத்துச்சு. ஆனால் சாதாரண சாப்பாடு அவனுக்கு பத்தலை. மனசு இருட்டோட சேர்ந்துக்க சொல்லி இழுத்துச்சு. ஆனால் அவன் நான் மனுஷனாவே தான் இருப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணியிருந்தான். பௌர்ணமி நைட்டும் வந்துச்சு. மறுபடியும் அவன் அந்த குகைக்குள்ளே போனான். அந்த உருவம் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தடவை ரவி அங்கேருந்து ஓடலை. அவனுக்குள்ளே இருந்த இருட்டை அவன் தைரியமாக எதிர்த்து நின்னான். குகைக்கு மேலே இருந்த ஒரு ஓட்ட வழியா சூரிய வெளிச்சம் மெதுவாக உள்ள வர ஆரம்பிச்சுது. அந்த உருவம் மறுபடியும் அவனை தாக்க வந்துச்சு. ஆனால் ரவி எஸ்கேப் ஆகலை. பதிலுக்கு அந்த வெளிச்சம் அது மேலே முழுசாக படுற மாதிரி அதை அப்படியே கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஒரே கத்தல், எரிச்சல், புகை. கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் அப்படியே கருகி சாம்பல் ஆயிடுச்சு. ரவி அப்படியே தரையில் விழுந்துட்டான். காலையில் வெளிச்சம் வந்ததும் அவன் கண்ணை முழிச்சான். சூரிய வெளிச்சம் நேரா அவன் மூஞ்சில பட்டுச்சு. ஆனா இந்த தடவை எந்த எரிச்சலும் இல்லை. கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தான். பற்கள் எல்லாம் நார்மலா இருந்துச்சு. கண்ணுல இருந்த அந்த சிவப்பு கலரும் காணாம போயிருச்சு. அவன் மறுபடியும் பழையபடி மனுஷனா மாறிட்டான். ஆனா அந்த பயங்கரமான ராத்திரிகளோட நினைவுகள் மட்டும் அவன் மனசை விட்டு போகவே இல்லை. ஏன்னா
ஒரு தடவை இருட்ட தொட்ட எந்த ஒரு மனுஷனாலையும் அது அவ்வளோ ஈஸியா மறந்துட முடியாது. அவன் இப்போ நார்மலான லைஃபுக்கு திரும்பி இருந்தாலும் அந்த இருட்டு இன்னும் எங்கேயாவது அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் அவன் மனசுல எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும்.